ஒரு விஷயம் நல்லா புரியுது ஸ்ரீவத்சவ். அதாவது யார் இவரை துப்பாக்கியால சுட்டானோ அவன் இந்த கேமரால இருந்து ரோலை எடுத்திருக்கணும். இல்லைன்னா இவரே இந்த ரோலை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். கேமரால இருக்கிற ரோலை கண்டுபிடிச்சிட்டா இவரை யாரு சுட்டாங்கிறத ஈஸியா நாம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ரீவத்சவ், நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இவரை ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஏதாவது வேணும்னா அதை அரேஞ்ச் பண்ணுங்க அண்ட் பி கேர்ஃபுல். ஓகே சார். இவருக்கு நினைவு திரும்பினதும் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இவருக்கு சுயநினைவு வந்தாதான் இவரை யாரு சுட்டாங்கன்னு நமக்கு தெளிவா தெரிய வரும். கொடுக்குற காசு இவ்வளவு வேலை வாங்குறானுங்க. ஐயோ, பர்ஸ் பர்ஸ் வாய மூடிட்டு வண்டியில உட்காரு. யாருனே? வாய மூடிட்டு வண்டியில உட்காருன்னு சொன்ன அதை மட்டும் பண்ணு, இல்லனா உங்களை சும்மா விட மாட்டாங்க. தேங்க்யூ மேடம். உன்னாண்ட ஒரு மேட்டர் கேட்கலாமா? தேவையில்லாம எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ண? உன்னை பார்த்ததும் எனக்கு உன் மேல இறக்கம் வந்துருச்சு. ஓ, ஏன் இதெல்லாம் பண்ற? வெரி சிம்பிள் மேடம், பணத்துக்காக தான். ஒரே அடியா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீனா இது என்னோட கார்டு, வச்சுக்கோ. தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணு. ஆர்த்தி குப்தா. Come in. Welcome, Mr. Samir Dharkar. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவேன்னு. சொல்லு மேடம். அப்படின்னா நீ எனக்காக எங்க வேலையை முடிக்க தயாராயிட்ட. நான் உனக்காக இல்ல, வெறும் பணத்துக்காக தான் வேலை செய்யறேன். கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பார்க்கறத விட அதிகமாவே கிடைக்கும். உனக்கு இந்த பெரிய பங்களா பிடிச்சிருந்தா இதுவும் கிடைக்கலாம்.
நான் என்ன பண்ணணும்? அத பத்தி உனக்கு எங்க பாஸ் ரஜித் ராயை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இப்படி வராம உன் பர்சனாலிட்டிய மாத்திக்கணும். அது அந்த ஆளுக்கு இது பிடிக்காதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, இதுதான் நீ பண்ண வேண்டிய முதல் வேலை சமீர். நீ இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் சீப் பிக் பாக்கெட்ல இருந்து ஒரு கோடீஸ்வரனா ராயலா நீ மாறணும். I mean you have to change your whole personality. நீ இத பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். கிரேட் சமீர் தார்கர், கிரேட். உன்னை பார்த்தா இனி யாராலையும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் பணத்துக்காக இந்த சின்ன சின்ன திருட்டு பிக் பாக்கெட் அடிக்கிறதெல்லாம் நீ விட்டுறணும். நாளைக்கு மார்னிங் எங்க பாஸ் ரஜித் ராய் கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். And for the time being, you need a little change. Yes. வா, நான் உனக்கு எங்க பாஸ் ரஜித் ராய் இன்ட்ரோ பண்றேன். என்ன மாதிரியே என்ன பாக்குற சமீர் தாக்கர்? இவர்தான் எங்க பாஸ் ரஜித் ராய், தி கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரஜித் ராய். ஏன் அப்படி முடிக்கிற சமீர் தார்கர்? இது கனவு இல்ல, உண்மைதான். ரஜித் ராய். ரஜித் ராயா? என்ன மாதிரியே இருக்க? நோ, நான் ஒன்னும் உன்ன மாதிரியே இல்ல சமீர். நீதான் என்ன மாதிரியே இருக்க. இயற்கை மட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான உருவத்தை தந்துருச்சு. ஆனா அதிர்ஷ்டம் மட்டும் வேற வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. நீ பணத்தை தேடி ஓடி ஓடி வர, ஆனா பணம் என்ன தேடி வருது. ரைட்? கரெக்டா தான் சொன்ன ரஜித் ராய். ஆனா எனக்கு எந்த அளவு பணம் தேவைப்படுதோ அதை விட பல மடங்கு உனக்கு நான் தேவைப்படுறேன். இல்லைன்னா உன்னோட செக்ரட்டரி எனக்காக இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். நீ என் பொசிஷனுக்கு நிச்சயமா வரலாம். உன் பொசிஷனுக்கா? எஸ், இந்த வேலையை பண்ணத்தான் நாங்க உனக்கு 10 lakhs rupees தர தயாரா இருக்கோம். நான் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ஒன்றும் பெருசா இல்லை. ஒவ்வொரு பெரிய மனுஷங்களுக்கும் எதிரிங்க இருப்பாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் இருக்காங்க. அதனால நீ என்ன பண்ணணும்னா, என்னோட பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் வச்சு இந்த நாட்டை விட்டே போயிடணும். அப்பதான் நான் இந்த நாட்டில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு என் எதிரிங்க எல்லாரும் வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள ஈஸியாக முடிச்சிருவேன். நீ சொன்ன இதே மேட்டரில் உன் எதிரிங்க ஒருவேளை என்ன முடிச்சிட்டாங்கன்னா அந்த ரிஸ்க் தான் சமீர் நீ எடுக்கணும். அந்த 10 லட்சம் ரூபாய அதுக்காக தான் தரோம். ஆர்த்தி, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு.
இந்த நாட்டை விட்டு நீ போகும்போது 4 லட்சம் ரூபா உன் கைக்கு வந்து சேரும், ரைட்? பேலன்ஸ் 5 லட்சம் ரூபா நீ திரும்பி வந்ததும் கிடைக்கும். யோசிச்சுக்க. பாத்தியா சமீர் தார்கர், உன்னோட தலையெழுத்தே மாறிடுச்சு. உன் தலையெழுத்து எவ்வளவுதான் மாறினாலும் சரி சமீர் தார்கர், அந்த ரஜத் ராய் மாதிரி உன்னால ஆகவே முடியாது. ரஜத் ராய அவன் என்கிட்ட உயிர் பிச்சை கேட்க இன்னைக்கு அப்படித்தான். ஆனா நீ நாளைக்கு சொன்னதையெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். உன்னோட வேலை மட்டும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நீ மறுபடியும் ரோட்டுக்கு தான் வரணும். இல்ல யாருக்கு தெரியும்? இந்த வேலையை நீ ஈஸியா நினைச்சீங்கன்னா அது உன்னோட தப்பு தான். இந்த வேலையில ஒரு வேலை உன்னோட உயிர் கூட போகலாம். இல்ல அது நடக்காது. நீ என்ன பயமுறுத்தலாம்னு நினைக்கிற. மரியாதையா இங்க இருந்து போயிரு, இல்லன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். உன்னை நிச்சயமா உயிரோட விட மாட்டேன். போயிரு, போயிரு. ஓ சமீர், எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு. எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல தானே வந்த? ஆமா ஆர்த்தி, நீ செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட எல்லா கஷ்டமும் போயிருச்சு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனையை தவிர. என்ன பிரச்சனை? அது நீ. உனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு ஆர்த்தி, எல்லாமே. You mean? உன் கால் என்ன ஆயிடுச்சு? ஐம் சாரி இன்ஸ்பெக்டர், பேஷண்ட் படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களால் இனிமே எதுவும் செய்ய முடியாது. டாக்டர், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது இவருக்கு சுயநினைவு வந்துட்டா நல்லா இருக்கும். யா சார், ஸ்ரீவத் சார் பேசுறேன். சொல்லு ஸ்ரீவத் சார். இப்போதான் நமக்கு ஒரு பாடி கிடைச்சது. அநேகமாக அது சூசைட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ சி. அட்ரஸ் என்ன சொல்லு? எஸ் சார். சார், இந்த லெட்டர் மட்டும் தான் கிடைச்சது. பாடிக்கு பக்கத்தில் இருந்தது. அதிர்ஷ்டம் என்னை வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றியதால் வாழ்க்கையில் நான் வெறுப்படைந்தேன். நான் விரும்பியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை. சமீர் தார்கர். இந்த பாடி யார் முதல்ல பார்த்தது? சார், நான் தான் சார் பார்த்தேன். நான் தான் சார் தினமும் இவனுக்கு டீ எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு வந்து பார்த்தா இவன் இதுல தொங்கிட்டு இருந்தான். இவர் உனக்கு தெரியுமா? இவனை யாருக்கு தான் சார் தெரியாது? ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவனை தெரியும்.
ஒன்னா நம்பர் பிக் பாக்கெட். இவன் பேரு சமீர். எங்கேயோ பெரிய இடத்துல கை வச்சுட்டான்னு நினைக்கிறேன். கையில கத்தையா நோட்டு வச்சிருந்தான் சார். ஸ்ரீவத்சவ், சார். இந்த பையன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்புறம் வேற ஏதாவது கிடைச்சதா? எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு சார். வேற எதுவுமே கிடைக்கல. ₹1 கூட கிடைக்கல? நோ சார். வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஆர்த்தி குப்தா. ஸ்ரீவத்சவ், எஸ் சார். இந்த ஆர்த்தி குப்தா யாருன்னு விசாரிங்க. அவன் உயிரோட தான் சார் இருந்தா. நேத்து ராத்திரி மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான் இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் எப்படி நடந்தது? தெரியல சார். எங்களுக்கு எங்க பொண்ணு முகத்தை பார்க்குற குடுப்பனை கூட கிடைக்கல. நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்க உள்ளவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் பொண்ணுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டாங்க. உங்க பொண்ணை பார்க்க யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என் பொண்ணை பார்க்கறதுக்கு ரஜத் ராய் சாரை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? அவளோட ஓனர். அவரோட ஆபீஸ்ல தான் இவ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரஜத் ராய். சமீர் தர்காரோட போட்டோ ரஜத் ராய் வீட்டுல எப்படி? Yes, Inspector. What can I do for you? நீங்க Rajat Roy, Roy Group of Industries oda chairman. Pleased to meet you. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்? Wow, beautiful chessboard. நீங்க செஸ் விளையாடுவீங்களா மிஸ்டர் ராய்? எஸ். Very interesting. May I suggest you something, Mr. Roy? If you don't mind, நாம ரெண்டு பேரும் ஒரு சின்ன கேம் விளையாடலாம். அதுக்குள்ள எனக்கும் எதுக்காக இங்க வந்தேன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஷூர். முதல் மூவை நீங்க பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டா? நீங்களே மூவ் பண்ணுங்க. நான் உங்களோட ஒவ்வொரு மூவுக்கும் பதில் சொல்றேன்.
வெரி குட். ஐ லைக் இட். தட்ஸ் அ ஸ்பிரிட். ஆல் ரைட். எஸ் எஸ், இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. மிஸ்டர் ராய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க செக்ரட்டரி இருக்காங்களே, அவங்க பேர் என்ன? ஆர்த்தி குப்தா. ஆர்த்தி குப்தா. நேத்து அவங்க பில்டிங் மாடியிலிருந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. ஓ நோ. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? கேஸ், நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவங்களோட மரணம் அது தற்கொலையா இல்ல விபத்தா இல்ல மர்டரா? மர்டர்? நோ, தட்ஸ் இம்பாசிபிள். ஆர்த்தி ஒருத்தர் கொலை செய்யறதுக்கோ இல்ல தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. அநேகமா இது ஒரு விபத்தா தான் இருக்கணும் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ராய், பை எனி சான்ஸ் உங்களுக்கு மிஸ்டர் சமீர் தர்காரை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல சார், எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது. அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. அந்த ஆள் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருப்பான். அவனை பார்த்தா உங்களை பார்க்க வேண்டாம். என்ன மாதிரியா? எஸ். இம்பாசிபிள். நோ சான்ஸ். ரெண்டு பேரோட உருவம் ஒரே மாதிரி இருக்குதுன்னா அதிசயமா இருக்கு. I don't believe this, Inspector. Even I don't believe it, Mr. Roy. இது இயற்கையோட அதிசயம். அதை விட அதிசயம் என்னன்னா, என்னைக்கு ராத்திரி ஆர்த்தி குப்தா இறந்தாங்களோ அதே ராத்திரி சமீர் தர்கார் தம் வீட்டில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அது தற்செயலா நடந்திருக்க முடியாது. ஏன் தற்செயலா நடந்திருக்க கூடாது? You know, Inspector, truth is always stranger than fiction. உண்மை பலமுறை பொய்ய கூட உண்மையா மாத்திரும். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது மிஸ்டர் ராய். இதுல எந்த குதிரைய லெஃப்ட்ல வைக்கிறது, எந்த குதிரைய ரைட்ல வைக்கிறது? எங்க வச்சா என்ன இன்ஸ்பெக்டர்? ரெண்டும் ஒண்ணுதான். எதை எந்த பக்கம் வச்சாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. எக்ஸாக்ட்லி. இதையே தான் நானும் சொல்றேன் மிஸ்டர் ராய். உங்க ரெண்டு பேர் உருவமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. யாரு செத்து போயிட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். சமீர் தர்காரா இல்ல ரஜத் ராயா? What do you mean? இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதாவது நீங்க ஒருவேளை மிஸ்டர் சமீர் தர்காரா இருக்கலாம். மிஸ்டர் ரஜத் ராயோட சொத்தை அடையிறதுக்காக நீங்க அவரை கொலை பண்ணிருக்கலாம். அண்ட் மிஸ் ஆர்த்தி குப்தா, அவங்க ரஜத் ராயோட செக்ரட்டரியா இருந்தாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சிருந்த ஒரே சாட்சி. உங்களுக்கு பிரச்சனை அவங்களால வந்துடக்கூடாதுன்னு பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கலாம். வாட் யூ சே மிஸ்டர் சமீர் தர்கார்? And that's check, Mr. Samir Dharkar. For your kind information, Inspector. என் பேர் சமீர் தார்கர் இல்ல, ரஜத் ராய். ஆனா என்னால 100% கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும், செத்தது சமீர் தார்கர் இல்ல. ஏன்னா சமீர் தார்கர் ஒரு பிக் பாக்கெட். சாதாரணமா ஒரு திருடனோட கையும் விரலும் சாஃப்டா இருக்குமே தவிர ஹார்டா இருக்காது. பட் செத்து போனவரோட கை பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி சாஃப்டா இருந்தது. செக். இன்ஸ்பெக்டர், செத்து போனது சமீர் தார்கரா இல்லையா அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற நான் தான் ரஜத் ராய். உங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஏன் என் கை ரஃபா இருக்குதுன்னா, நான் என் வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு மனுஷன் அதிகமா உழைக்கிறான்னா அவன் கை ரஃபா தான் இருக்கும். இது உங்களுக்கே தெரிஞ்சுக்குமே. மிஸ்டர் சமீர் செத்து போனவரோட விரல்ல மோதிரம் போட்டிருந்த அடையாளம் இருந்தது. ஐ மீன், அதான் இந்த கேஸுக்கு கிடைச்ச முதல் க்ளூ.
அண்ட் மோர் ஓவர் இந்த மோதிர அடையாளம் உங்க விரல்ல இருக்காது. ஓகே இன்ஸ்பெக்டர் பாரத், ஒருவேளை உங்க சந்தேகத்தினாலேயோ இல்லை இந்த க்ளூனாலேயோ நான் தான் சமீர் தார்கர்னு நிரூபிக்க முடியும்னு நினைச்சா தாராளமா எனக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, கோர்ட்ல கேஸ் போடுங்க. அதுக்கப்புறம் யார் யாருங்கிறத என் லாயர் பார்த்துக்குவாரு. அண்ட் ஒன் மோர் திங், செஸ் விளையாடும் போது பேக்கிங் பவர் இல்லாம எந்த மூவும் வைக்கக்கூடாது, இல்லைன்னா காயினை வெட்டிடுவாங்க. புரிஞ்சுதா? நீங்க ரொம்ப விளையாடுறீங்க. ஐ மீன் டு சே நீங்க நல்லா விளையாடுறீங்க. என்னுடைய எல்லா காயும் வெட்டிட்டீங்களே மிஸ்டர். காய் நகரத்துல ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கீங்க. கொஞ்சம் மூளை வேணும் இன்ஸ்பெக்டர். ஏதாவது நல்ல மூவ் யோசிங்க, அதுக்கப்புறமா வாங்க. மிஸ்டர் ராய், நீங்க இன்னும் இந்த கேம்ல ஜெயிக்கல. காயின்ஸ் எல்லாம் பத்திரமா அப்படியே வச்சிருங்க. நான் மறுபடியும் வரேன். சார், சமீர் தர்கார் பிடிபட்டப்பவே நாங்கள் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்தோம். ஆனால் அவன் மேலே எந்த பெரிய கேஸும் இல்லாததுனால நாங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அன்னோன் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லேயே அதை ஃபைல் பண்ணி வச்சிட்டோம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஸ்ரீவத்சவ். செத்து போனது ரஜத் ராயே தான். அந்த சமீர் தார்கர் அவரை மாதிரியே இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு அவரோட பிசினஸ் ப்ராப்பர்ட்டிஸை அபகரிக்க பார்க்கறான். ஆனா என்கிட்ட அவனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை. எனக்கு இப்ப என்ன தேவைன்னா, ஒரிஜினல் ரஜத் ராயை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் தரணும். அது சமீர் தார்கருக்கு தெரியவே கூடாது. இன்ஸ்பெக்டர் பரத், பேஷண்ட்டுக்கு நினைவு வந்துடுச்சு. That's fantastic. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களை துப்பாக்கியில சுட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆள் யாருன்னு சொல்ல முடியுமா? உங்களை அவன் கொல்றதுக்கு ஏன் முயற்சி பண்ணான்? உங்களுக்கு அவனுக்கு என்ன விரோதம்? போட்டோகிராஃப்ஸ் அவனை நீங்க போட்டோ எடுத்தீங்களா? அப்படின்னு உங்க கேமரால ரோலே இல்லையே. என்ன சொல்லுங்க. சிவசிவ இவர் ஏதோ சொல்ல வராரு. சார், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவர் ஏதோ சொல்லணும்னு விரும்பினாரு. ஒருவேளை அவர் சொல்ல வந்தது கொலைகாரனை பத்தியா இல்ல பிலிம் ரோலை பத்தி சொல்ல வந்தாரா? அவரு யாரை பத்தி சொல்லியிருப்பாரு? அவர் ஏதோ ஆக்ஷன் மூலமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணாரு. அது என்னவா இருக்கும்?
இப்பதான் புரியுது. My God. I think I got it, Shivatsu. I got it. எஸ் சிவத்சு, இந்த ரோலை உடனடியா நம்ம லேபுக்கு அனுப்புங்க. சீக்கிரமா டெவலப் பண்ணுங்க. இந்த போட்டோஸ் முடிவு தெரியாம இருக்கிற இந்த கேமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். என்ன இன்ஸ்பெக்டர் பரத், திரும்ப வந்திருக்கீங்க? ஆக்சுவலா என்னன்னா, இந்த கேம் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்துச்சு. ஓ, அப்படின்னா இந்த கேம்ல ஜெயிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கையில தான் உலகமே எங்கிக்கிட்டு இருக்கு.
இருந்தா, அதாவது அவ புருஷன் ரஜத் ராய் கூட. இன்னும் ஏதாவது கன்ஃபியூஷனா? இல்ல சார், எனக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்ல. ஐ எம் வெரி கிளியர். மிஸ்ஸஸ் ராய் மிஸ்டர் ரஜத் ராய் கூட தான் இருந்தாங்க. ஆனா உங்க கூட இல்ல, பிகாஸ் யூ ஆர் மிஸ்டர் சமீர் தார்கர். அதோட நீங்க மிஸ்டர் ரஜத் ராயை கொன்னுட்டீங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, நான் தான் ரஜத் ராய், ரஜத் ராய், ரஜத் ராய். குட், வெரி குட். நீங்க மிஸ்டர் ரஜத் ராய் தான். சோ மிஸ்டர் ரஜத் ராய், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வாட்? நான் என்ன பண்ணேன்? உங்க மனைவி அஞ்சலி ராயை நீங்க கொலை பண்ணீங்க. நீங்க கேட்ட சாட்சி ஆதாரம் ஒண்ணு இல்ல, சீரீஸ் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ். உங்க மனைவியை உங்க கையாலேயே கொண்டப்ப எடுத்த போட்டோகிராஃப்ஸ் பாருங்க. இல்ல, இந்த கொலையை நான் பண்ணல. நான் ரஜத் ராய் இல்ல. நான் மிஸ்டர் சமீர் தார்கர், if I am not wrong. தண்டனையிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஒன்னு அது அஞ்சலி ராயை கொன்ன குற்றத்துக்காகவோ இல்ல ரஜத் ராயை கொன்ன குற்றத்துக்காகவோ. இப்ப நீங்க எந்த குற்றத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க மிஸ்டர் சமீர் தார்கர் என்னும் ரஜத் ராய்? This is check mate.